துரைபாண்டியன் சார், இப்போ இந்த மாநாடு உண்மையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுக்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நடத்தக்கூடாது. ஆனால் நாங்கள் தான் நடத்துகிறோம், அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இந்தியா வந்து சாமியார்களின் பூமி இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாமியார் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ரவிக்குமார் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ரவிக்குமார் அங்கே கூப்பிட்டுருக்காங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு. சரி, அந்த மதச்சார்பற்ற நாட்டில் யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ஆர்டிகல் 16 படி எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் இங்கே இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த மதம் அந்த மதம் என்ற வித்தியாசத்தை பார்ப்பதே முதல்ல தவறு ஒன்று. அடுத்தது நான் கேட்குற ஒரு ரொம்ப சிம்பிள் கேள்வி, அவர் கூட சொன்னார், ஏன் முருகனுக்கு இப்போ மாநாடு நடத்துகிறீங்க, ஏன் மாரியம்மனுக்கு ஒரு மாநாடு நடத்த மாட்டேங்கிறீங்க, ரங்கநாதருக்கு ஒரு மாநாடு நடத்த மாட்டேங்கிறீங்க, உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சியில் இருக்க அவனுக்கு நடத்த மாட்டேங்கிறீங்க, பரளி நெல்லையப்பருக்கு ஏன் மாநாடு நடத்தலை, ஆண்டாளுக்கு ஏன் மாநாடு நடத்தலை, ஏன் இப்போ முருகனுக்கு மாநாடு நடத்துகிறீங்க? அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்கிறது அவர் பதில் சொல்லணும். ஒன்று என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முருகன் மாநாடு இல்லை, நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். என்ன விஷயம்னா, சாதாரண மக்கள், முருகன்கிற கடவுளே யாருன்னா சாதாரண மக்களின் கடவுள். சரி, அது மலையில் வாழ்கிற ஒரு வேடன், அவன் குறிஞ்சியோட தெய்வம், அவன். அதை வணங்குறவங்க யாருன்னா ஒரு மிகச்சாதாரண மக்கள். அதாவது இவர் சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து கல்வி கேள்விகளில் முன்னேறாத மக்கள். இப்போ அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் அவங்க இறங்கியிருக்காங்க. அதில் ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்து மதம் என்ற வெறியை ஊட்டி, அதுலேயும் இது வந்து இந்து மதம்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி. இந்து மதத்தில் வைணவம் எங்கே இருக்குது, சைவம் எங்கே இருக்குன்னு. முருகன் சைவத்தை சேர்ந்தவர். அந்த சைவ கடவுளுக்கு பெரும்பாலும் யாருன்னா சாதாரண மக்கள் தான். அப்போ இந்த மக்களை எப்படி அரசியல்படுத்துவதுன்னு பார்க்குறாங்க. அதில் இந்து மத வெறியை ஊட்ட பார்க்குறார்கள். அதாவது மதம் என்று சொன்னால், ஜாதி என்றால் மக்களுக்கு ஒரு கிளர்ச்சி வரும், அந்த கிளர்ச்சியை வெறியாக மாற்றி நமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். என்ன கேட்குறாங்கன்னா சார், இப்போ கடந்த ஆண்டு தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தினாங்க, சர்வதேச முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க. அப்போ வராத சமய நிலைய அப்போ வராத உணர்வு இப்போ மட்டும் எப்படி வரும் கேட்குறாங்க. இந்த மாநாடு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக. இவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு கேள்வி கேட்டார், எதுக்கு கட்டணம் வைக்கிறாங்கன்னு. அது திருப்பதி வெங்கடாச்சலபதியில் கட்டணம் இல்லாமல் இருக்கா? யார் எவன் பணக்காரனா அவனுக்கு தான் கடவுளே முன்னாடி அருள் கொடுக்குறாரு. எந்த கோயிலுக்கு போனாலும் அது வந்து கட்டணம் இல்லாமல் எல்லாத்தையும் விட முடியாது. அதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதியில் ஒரு தேதியை அறிவிக்கிறாங்க. ஆனால் தேதி அறிவித்தா எத்தனை மணி நேரம் ஆகுது, ஆனால் பணம் கொடுத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ஆகுது. அதனால் கட்டணம் கொடுக்குறாங்களா இல்லைங்கிறலாம் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அடிப்படையாக ஏன் முருகனுக்கு இப்போ தேவை? ஏற்கனவே 2019 தேர்தல் கேள்வி கேட்போம். 2019 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பாஜக தலைவராக இருந்த முருகன் வேலை எடுத்துக்கிட்டு போனார். எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி. சரி, இப்போ தேர்தல் வரப்போகுது. ராமருக்காக இவங்க கோயில் கட்டுறேன்னு சொல்லி ஒரு பெரிய விழா எடுத்தாங்க, நிறைய பண்ணாங்க. ஆனால் ராமர் வந்து ஓட்டா மாறுமான மாறல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கல உத்தரப்பிரதேசத்தில். இன்னும் சொல்ல போனால் அந்த அயோத்தி தொகுதியிலேயே, ஃபைசாபாத்தில் உள்ளடக்கியது தான் அயோத்தி, அந்த தொகுதியில் ஒரு ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு தலித் வேட்பாளர் நிற்க வைத்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் 4,40,000 வாக்கு வாங்கி வெற்றி பெற்றிருந்தார். எப்போ? 2014. 2019 3 லட்சம் வாங்கினார். இப்போ 1,44,000 தான். அதனால ராமர் வந்து அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்ப ராமரை விட்டாங்க. ஒரிசாவில் போய் என்ன பேசினாங்க? ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த கருவ என்ன கோயிலுடைய சாவி ட்ரெஸரியோட சாவி, அந்த பொருட்கள்லாம் இருக்கிற அந்த சாவி எங்க திருட்டு போயிடுச்சான். அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒரு நாட்டோட பிரதமர் பேசுறார். அந்த எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாரு. அதே மாதிரி கேரளா போனால் ஐயப்பனை கொண்டாடுவாங்க. அப்போ எங்கே எந்த சாமி வந்து சாதாரண மக்கள்கிட்ட இருக்கோ அந்த சாமியை பற்றி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்படியாவது கலங்கிய குட்டையில் மீன் பிடிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு வரலாறு அது மாதிரி இல்லை. இவர் பெரியாரையும் கொண்டாடுவான், முருகனுக்கும் காவடி எடுப்பான், பெரியாரையும் கொண்டாடுவான், மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வருவான். அதனால கோயிலுக்கு போகிறத வச்சு தமிழ்நாட்டு மக்களை எடை போட முடியாது. பாஜக தவறான கணக்கை போடுகிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசியல் சட்டப்படி நம்முடைய உள்துறை அமைச்சர் வந்துட்டு நீங்கள் கூட்டம் சேருங்க முருகனுக்குன்னு சொன்னதே தப்பு. அவர் இந்துவோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, இந்தியாவின் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ இந்தியாவின் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர் எப்படி இந்துக்களை நீங்கள் நிறைய கூட்டத்தை கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லலாம்? அது மட்டும் இல்லாமல் அவருடைய கால்கோள் விழா பூமி பூஜைக்கே வந்து நயினார் நாயன் தான் அங்கே போகிறார். அப்போ அரசியல் அப்பட்டமாக இருக்குது.
அந்த அரசியல் எப்படி உருவாக்குறாங்க? இந்து மத வெறியின் மூலமாக. அது இன்னும் சொல்ல போனால் முருகன் சாதாரண மக்களுடைய கடவுள். அந்த சாதாரண மக்கள் கடவுளை தெய்வமாக்கி கொண்டாடுறாங்க. நான் கேட்குறேன், காடன் மாடன் எத்தனையோ சாமி இருக்காங்க, முருகன் மாதிரி எத்தனையோ சாமி இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுவீங்களா நீங்க? மலையாளத்தானே எங்க ஊர்ல ஒரு சாமி இருக்கு, அதுக்கு வந்து எருவு மாட்டை தான் வெட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலியில வந்து வேட்டையன் பட்டியில வந்து முருகருக்கே மாநாடுனா முருகர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப என்ன மீனாட்சி எல்லாம் இங்கிலீஷ் கடவுளா? மதுரை மீனாட்சி இங்கிலீஷ் கடவுளா சொல்லுங்க. இதுல திருச்சியில இருக்கிற உச்சி பிள்ளையார் வந்து இங்கிலீஷ் கடவுளா? முருகருக்கு ஏன் இந்த மாநாடு அப்படிங்கறத பத்தி நம்ம ராம ரவிக்குமார் இல்ல அதோட நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கு எந்த விதமான மதத்தையும் வைத்திருக்க கூடாது. சரி, மதத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதுதான் செக்குலரிசம். அதுக்காக வந்து மதத்துக்கோட சேர்ந்து ஊர்வலம் போறது, அதை ராமர் கோயில் குடமுழுக்கு வந்துங்கிறது பிரதமர் உண்ணாவிரதம் இருந்து ராமரை தூக்கிட்டு போறாரு, சிலை தூக்கிட்டு போறாரு. இதெல்லாம் வந்து மத சார்பின்மைக்கு எதிரான நடவடிக்கை. ஆட்சி அதிகாரம் இருக்கிற காரணத்தினால என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்ய முடியாது. அதனால தவறு. அதுல வந்து ஸ்டாலின் வந்து எந்த கோயிலுக்கும் போறது இல்லை, அவர் வந்து விபூதி வச்சாரான்னு கேட்கிறாரு. அது அவரு இஷ்டம். நீங்க யாரு கேட்கறதுக்கு? எந்த கோயிலுக்கு போகணும் போகக்கூடாது என்ற முடிவு எடுப்பது ஸ்டாலின். அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல, அதனால ஒதுங்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நல்ல உதாரணம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய மனைவி எந்த கோயிலுக்கு போனாலும் அதை அனுமதிக்கிறார். அதான் சகிப்புத்தன்மை. இவங்களுக்கு சகிப்புத்தன்மையே கிடையாது. ஆனா ஸ்டாலினுக்கு சகிப்புத்தன்மை இருக்கிற காரணத்தினால்தான் அவர் தன்னுடைய மனைவி கோயிலுக்கு போனாலும் அது கண்டும் காணாமல் இருக்கிறார். இப்போ அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு உதாரணம். அதுதான் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு எல்லாரும் சாமியின் பேரால ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க? நேரா வாங்க, அரசியல் பண்ணுங்க. உங்களால அரசியல் எப்படி இங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியாது? விலைவாசியை நீங்க குறைக்கல, வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கல. இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை உலக மார்க்கெட்ல குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குறைக்காம இருக்கிறீங்க. அப்படி சாதித்தேன் என்று உங்களால் எதையும் சொல்வதற்கு இல்லாத காரணத்தினால் இப்போ முருகனை கூட்டு வர்றீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அதிமுகவோட கூட்டணி வச்சிட்டீங்க. இப்போ அதிமுக கூட்டணி வச்சாலும் வாக்கு கிடைக்காது என்ற காரணத்தினால் இப்போ முருகனோட கூட்டணியான ஒரு சந்தேகம் வருது. அப்ப பழனிசாமி அவர் பேர் முருகன் தான், அந்த பழனிசாமியையும் கைவிடுற மாதிரி எனக்கு தோணுது. இதுல அரசியல் கிடையாது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அரசியல் கிடையாதுன்னா அப்புறம் எப்படிங்க? இன்றைக்கு 22ல 25ஆம் தேதி முருகனை கொண்டாடுறோம், 25ல நாங்க 26ல கோட்டை போகணும் எப்படிங்க சொல்லுவார்? அரசியல் இல்லைன்னா அவர் ஏங்க அங்க போய் நிக்கிறாரு? முதல்ல எதுக்கு சொல்றாருன்னா, இப்ப ராமரவிவன் சார் இந்த கேள்வி நான் கேட்டேன். இது நாங்க முழுக்க ஆன்மீகத்தாக பண்றோம். ஆனா திமுக கூட்டணி கட்சிகளை அது அரசியலை தான் மாத்துறாங்க. அதனால நாங்க அரசியல் கூட்டணி கட்சிலாம் அரசியலா மாத்தலங்க. கலகம் இல்லாம தொடர்ந்து விமர்சனம் கலகம் இல்லாம அமைதியா போயிட்டு வாங்கன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். யாரும் அதை நீங்க யார் கோயிலுக்கு போறதெல்லாம் தடுக்கிறது இல்லைங்க. பெரிய பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை என்று சொல்பவனால் எங்கேயும் கலகம் வரவில்லை. கடவுளை வணங்குகிறவரால் தான் பல தவறுகள் கலகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து தவறான செய்திகள் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்பவில்லை. அமைதியாக போக வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாட்டு மக்களுடைய கன்சர்னா இருக்கு. ஏன்னா இவர்கள் பல இடங்களில் திருவிழாக்கள் நடத்துகிறேன் என்ற பெயரில், கோயில் விழாக்கள் என்ற பெயரில் பல இடங்களில் கலகம் வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் அதுக்கு உதாரணம். 2000 பேர் செத்துருக்காங்க குறைந்தபட்சம். ராமர் கோயில் கட்டுவதற்காக 2000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குஜராத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும், கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இல்ல இப்போ பாஜக இப்போ தமிழ்நாட்டு முருக பக்தர்கள் மாநாடு, ஏன் முருகருக்கு மட்டும் மாநாடு நீங்க கேக்குறீங்க? இப்ப அதே கேள்வி அவங்க கேட்பாங்க இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறை ஏன் முருகர் மாநாடு நடத்துனாங்க, முருகருக்கு மட்டும் ஏன் மாநாடு நடத்தணும்னு கேட்பாங்க இல்லையா? யாரு? இப்ப அவங்க தரப்புல கேட்பாங்களே. எல்லா கோயிலுக்கும் அவர் நடத்திட்டு இருக்காருங்க, ஒரு சாமிக்கு இல்லைங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக பல கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்திருக்காங்க. 3000 கோயிலுக்கு நடத்தியிருக்கிறாங்க. பல கோயில் திருவிழாவிலே நடத்துறாங்க. பல கோயில் திருவிழாவை அமைச்சரே முன்னின்று நடத்துகிறார். 3000 கோயில வந்து குடமுழுக்க செஞ்சிருக்காங்க. 7128 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை அரசு, அதாவது கோயில் சொத்துக்களை தனியார் வச்சிருந்தா எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கத்தை அப்படியெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. மாநாட்டின் மூலமா பாஜக வியூகமா என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? பாஜக தனக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த கொள்கைகளையும் தமிழ்நாட்டில் வந்து சொன்னா எடுபடாது, முருகனை இப்பொழுது சொல்லி பார்ப்போம் என்று வந்திருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக பக்தி இல்லை, ஆன்மீக பக்தியில ஒரு போலி ஆன்மீகவாதிகள்.